12th Standard Business Max, Chapter 1, Application of Matrices and Determinants, Exercise 1.2, Question number 1. Using grammar rule, solve the equations 2x plus 3y is equal to 7 and 3x plus 5y is equal to 9. Grammar rule யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண போகிறோம். xy ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். வெரி சிம்பிள். என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல இந்த கான்ஸ்டன்ட் 2 3 அண்டு 3 5 இதை எடுத்து எழுதிக்கிறோம். டெல்டா இஸ் ஈக்குவல் டு determinant of 2 3 and 3 5. இது x ஓட கோஎஃபிஷியன்ட் 2 3, y ஓட கோஎஃபிஷியன்ட் இது. இதனுடைய வேல்யூ என்ன வரும்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 5 2 10 3 3 9. ஃபார்முலா படி இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஒரு மைனஸ் வரும். 10 minus 9 1. 1ங்கிறது நாட் ஈக்குவல் டு 0. டெல்டாவோட வேல்யூ 0 வரல, ஏதோ ஒரு நம்பர் வந்துருக்கு. நெக்ஸ்ட் டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு, நல்லா கவனிச்சிங்க, டெல்டா எக்ஸ் இந்த 2 3 அப்படிங்கிறது தான் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் இந்த 2வும் 3யும். அந்த 2 3ங்கிறத எடுத்துட்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிடுறோம். 7 9. அந்த 7 9 அப்படிங்கிறத எக்ஸ் இருக்கிற இடத்துல எழுதிட்டு ஒய் இருக்கிற இடத்துல அப்படியே எழுதிடுறோம். 3 5 அப்படியே இருக்கு. இதனோட வேல்யூ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 5 7 35 அண்டு 9 3 27. 35 மைனஸ் 27, ஏன்னா இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஒரு மைனஸ் வரும்ல, அதனால் 35 minus 27 is equal to 8. டெல்டா எக்ஸோட வேல்யூ 8. நெக்ஸ்ட்டு டெல்டா ஒய். டெல்டா ஒய் அப்படிங்கிறது எகைன் டெல்டாவை பார்த்துங்க. டெல்டாவில் இது எக்ஸு, இது ஒய். எக்ஸை எடுத்துட்டு தான் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறத எழுதுகிறோம், அது டெல்டா எக்ஸ். இப்போ என்ன செய்ய போகிறோம்? ஒய்யை எடுத்துட்டு 3 5 இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற 7 9 எழுதிக்கிறோம். 2 3 அப்படியே இருக்குது. ஃபஸ்ட்டு காலம் அப்படியே இருக்குது. செகண்ட் காலங்கிறது ஒய்யோட வேல்யூ, அதை எடுத்துட்டு அந்த இடத்துல 7 9. இதோட வேல்யூ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 9 18 3 7 21. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பக்கம் பெருக்குனா மைனஸ், சப் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் 3. எக்ஸோட வேல்யூ வேணும். அப்போ ஃபார்முலா என்னன்னா டெல்டா எக்ஸ் பை டெல்டா. டெல்டா எக்ஸுங்கிறது என்ன? இந்த கண்டுபிடிச்சிருக்கோம்ல 8 பை டெல்டா. டெல்டாவோட வேல்யூ 1. 8 by 1 எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் ஒய். ஒய் வேணும் அப்படின்னா டெல்டா ஒய் பை டெல்டா. டெல்டா ஒய் எவ்வளவு? மைனஸ் 3 பை டெல்டாவோட வேல்யூ 1 ஈக்குவல் டு மைனஸ் 3. அவ்வளோதான். சப்டிவிஷன் 2. 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. யூசிங் கிராமர் ரூல் சால்வ் எக்ஸ் அண்ட் ஒய். ரைட். முதல்ல டெல்டா. டெல்டாங்கிறது என்ன? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 5 3 அண்டு ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 3 7. இதோட வேல்யூ. நெக்ஸ்ட் டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸுங்கிறது என்னன்னா, இதுதானே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். இதை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஆர்ஹெச்எஸ்ல இருக்கிறத எழுதிக்கணும். 17 31. இது அப்படியே தான் இருக்கும். C1 எடுத்துட்டு C1க்கு பதிலாக ஆர்ஹெச்எஸ்ல இருக்கிறது, இது டெல்டா எக்ஸ். அடுத்தது டெல்டா ஒய். டெல்டா ஒய்ங்கிறது என்னன்னா, இந்த டெல்டாவில் தான் பார்க்கணும். முதல்ல C1 எடுத்துக்கிட்டோமா, இப்போ C2 எடுத்துக்கணும். C2ல இருக்கிற 3 7, அதுக்கு பதிலாக ஆர்ஹெச்எஸ்ல இருக்கிற 17 31. ஃபர்ஸ்ட் இருக்கிற 5 3 அப்படியே இருக்கும். இது டெல்டா ஒய். நமக்கு எக்ஸோட வேல்யூ வேணும்னா ஃபார்முலா படி என்ன வரும்? டெல்டா எக்ஸ் பை டெல்டா. அதே போல் y is equal to delta y by
டெல்டா. சரி, இதோட வேல்யூலாம் கண்டுபிடிப்போம். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 5 7 35 3 3 9. இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுறப்ப ஒரு மைனஸ். 35லேருந்து 9 சப் பண்ணோம்னா பேலன்ஸ் 26. அடுத்தது இதில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப 7 × 17 119. இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வரும்? 3 × 31 93 வரும். இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுறப்ப ஒரு மைனஸ். 119 119லேருந்து 93 கழிக்கணும், சப் பண்ணணும். என்ன வரும் அப்படின்னா அதோட வேல்யூ 26. அடுத்தது டெல்டா ஒய் இருக்கு இல்லையா, இதோட கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 155 31 × 5 155 3 × 17. அப்போ என்ன வரும்? ஒரு மைனஸ் வரும்ல இந்த பக்கம், அந்த மைனஸ் 3 × 17 மல்டிப்ளை பண்ணோம்னா 51. 155ல் 51 கழிச்சோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்னா 104. இப்போ சொல்யூஷன் எக்ஸ் என்ன? டெல்டா எக்ஸ் பை டெல்டா. டெல்டா எக்ஸ் எவ்வளவு? 26 பை டெல்டா. டெல்டாங்கிறது 26. 26 பை 26ங்கிறது 1. எக்ஸ் வேல்யூ 1. அடுத்தது டெல்டா ஒய். டெல்டா ஒய் எவ்வளோன்னா 104 டிவைடட் பை டெல்டாங்கிறது 26. 104 26ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 4ன்னு வரும். அப்போ ஒய் வேல்யூ 4. அவ்வளோதான். சப்டிவிஷன் 3. தி ஈக்குவேஷன்ஸ் ஆர் 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம என்ன செய்யணும்? டெல்டா எடுத்துக்கணும். டெல்டா ஈக்குவல் டு, டெல்டாங்கிறது என்னன்னா ஈக்குவல் டு இந்த பக்கம் எல்ஹெச்எஸ்ல இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு? 2 1 -1. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன்ல 1x 1y 1z 1 1 1. தேர்ட் ஈக்குவேஷன்ல 1 -2 -3. இதுதான் வந்து என்னன்னா டெல்டா. இதனுடைய வேல்யூ, இதோட வேல்யூ டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம் இல்லையா? என்ன வரும்? 2 எடுத்துக்கிட்டோம்னா 2 இருக்கிற காலம் அண்ட் ரோவை விட்டுட்டோம்னா மீதி இது மட்டும் இருக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா -3 -2. நல்லா கவனிச்சிங்க. இந்த பக்கம் -3, இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணோம்னா -2 × 1 -2. ஆனால் ஃபார்முலா படி இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணால் ஒரு மைனஸ் வரும்ல, அதனால இது ப்ளஸ் ஆகிடும். அடுத்தது இந்த 1 வந்து சைனை சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும். +1ங்கிறது என்ன ஆகிடுது? -1 ஆகிடுது. அப்போ 1 இருக்கிற காலம் அண்ட் ரோவை விட்டுட்டோம்னா இந்த 2 எலமெண்ட் இந்த 2 எலமெண்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா -3. இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஒரு மைனஸ் வரும் இல்லையா, அதனால 1 × 1 1 -1 -3 -1 -3 -1. அடுத்தது கடைசியாக இருக்கிற -1 எடுத்துக்கிட்டோம்னா -1 இருக்கிற காலம் அண்டு ரோ இந்த 4 எலமெண்ட்ஸ் இருக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா -2 -1 2 -3 + 2 -1 -1 × -3 -1 -4 -1 × -2 -1 -3 2 × -1 -2 -1 × -4 என்ன ஆகும்னா +4 ஆகிடும். -1 × -3 +3 ஆகிடும். 3 + 4 7. 7ல் 2வை லெஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸு 5. இது வந்து என்னன்னா டெல்டா மதிப்பு. இந்த 5ங்கிறது நாட் ஈக்குவல் டு 0, 0 வரல, அதனால grammar rule exist. Next we find delta x. delta x னா என்னன்னா இதுதான் x இருக்கிற காலம். இந்த காலத்தை எடுத்துறோம். x இருக்கிற காலத்தை எடுத்துட்டு ஈக்குவல் டு அந்த பக்கம் என்ன இருக்கு? 3 1 4. அதை எடுத்து எழுதிக்கிறோம். 3 1 4. இந்த இடத்துக்கு 3 1 4. மீதி இருக்கிற 2 காலமும் அப்படியே இருக்கும். 1 1 -2 -1 1 -3. இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் 3 எடுத்துக்கிட்டோம்னா 3 இருக்கிற ரோ அண்ட் காலம் போயிடுச்சுன்னா இந்த 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப -3 +2. அடுத்தது செகண்ட் எலமெண்ட் எடுத்துக்கிறப்ப சைனை சேஞ்ச் பண்ணி எடுத்துப்போம். +1ங்கிறதுனால -1. இந்த 1 இருக்கிற காலம் அண்ட் ரோ போயிடுச்சுன்னா -3 + 4 -3 + 4 அப்படின்னு வரும்.
மைனஸ் 3 ப்ளஸ் 4 வரும். இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுறப்ப ஃபார்முலா அப்படி ஒரு மைனஸ் வரும், அதனால் மைனஸ் 4. கடைசியாக இருக்கிற மைனஸ் 1 எடுத்துக்கிட்டோம்னா மைனஸ் 1 இருக்கிற காலம் அண்டு மைனஸ் 1 இருக்கிற ரோ, மீதி இந்த 4 எலமெண்ட்ஸ் வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 2 ப்ளஸ் 4 வரும், மைனஸ் 2 ப்ளஸ் 4 வரும். ஃபார்முலா அப்படி ஒரு மைனஸ் வருங்கிறதுனால இந்த இடத்துல மைனஸ் 4 வரும். இதை சுருக்க போகிறோம். 3 இன்ட்டு மைனஸ் 3ல் 2 லெஸ் பண்ணோம்னா மைனஸ் 1, மைனஸ் 1 மைனஸ் 3யும் மைனஸ் 4ம் ஆட் பண்ணால் மைனஸ் 7, மைனஸ் 2ம் மைனஸ் 4ம் மைனஸ் 6. 3 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 3, மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 7 ப்ளஸ் 7, மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 6 ப்ளஸ் 6. 7 ப்ளஸ் 6 13. 13ல் 3 லெஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 10. இது எதோட வேல்யூனா டெல்டா எக்ஸ். அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டெல்டா ஒய். டெல்டா ஒய் அப்படிங்கிறது டெல்டாவை பார்த்துங்க. டெல்டாவில் இங்கே இருக்கிற நடுப்புற இருக்கிற இரண்டாவது நிரல் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஆர்ஹெச்எஸ், இது அப்படியே இருக்கட்டும். நல்லா கவனிச்சிங்க, ரெண்டாவதாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் இதுதானே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். அதனால் இதை மட்டும் எடுத்துட்டு இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும்னா ஆர்ஹெச்எஸில் இருக்கிற 3 1 4 இதை போட்டுக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இதில் என்ன வரும் அப்படின்னா டெல்டாவில் என்ன இருக்கோ அப்படியே எழுத வேண்டியது. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அப்படியே இருக்கும், இசட்டோட கோஎஃபிஷியன்ட் அப்படியே இருக்கும். மைனஸ் 1 1 மைனஸ் 3. டெட்டர்மினண்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். 2 அப்படியே வச்சுக்கிட்டு 2 இருக்கிற காலம் அண்ட் ரோ போயிடுச்சுன்னா இந்த 4 எலமெண்ட் வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 3, இந்த பக்கம் பெருக்குனா ஒரு மைனஸ் வரும், அதனால் மைனஸ் 3 மைனஸ் 4. நெக்ஸ்ட் செகண்ட் எலமெண்ட் எடுத்துக்கிறப்ப சைனை சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும். ப்ளஸ் 3ன்னு இருக்குது, மைனஸ் 3ன்னு எடுத்துக்கணும். 3 இருக்கிற ரோ அண்டு காலத்தை விட்டுட்டோம்னா மைனஸ் 3 மைனஸ் 1. லாஸ்ட் இருக்கிற மைனஸ் 1 அதை எடுத்துக்கிட்டோம்னா அது இருக்கிற ரோ அண்ட் காலம் போயிடுச்சுன்னா 4 மைனஸ் 1. சிம்பிளை பண்ணுறோம். 2 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 4 மைனஸ் 7, மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 1 மைனஸ் 4, லாஸ்ட்டு 4 மைனஸ் 1 ப்ளஸ் 3. 2 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 14, மைனஸ் 3 மைனஸ் 4 ப்ளஸ் 12, மைனஸ் 1 இன்ட்டு 3 மைனஸ் 3, மைனஸ் 14 மைனஸ் 3 மைனஸ் 17 ப்ளஸ் 12, மைனஸ் 17 ப்ளஸ் 12 என்ன வரும்? மைனஸ் 5 வரும். எது? டெல்டா ஒய்யோட வேல்யூ மைனஸ் 5. அடுத்தது டெல்டா இசட். டெல்டா இசட் என்ன அப்படின்னா டெல்டா இசட் ஈக்குவல் டு இதில் எக்ஸுங்கிறது அப்படியே இருக்கும். ஃபஸ்ட்டு காலம் அப்படியே இருக்கும் 2 1 1. செகண்ட் காலம் ஆல்சோ சேம் 1 1 மைனஸ் 2. இந்த லாஸ்ட் இருக்கிற இசட் காலம் அதுக்கு பதிலாக ஆர்ஹெச்எஸ்ல இருக்கிற 3 1 4 எடுத்து எழுதிக்கிறோம். இதனுடைய வேல்யூ டிட்டர்மினன்ட் வேல்யூ 2 எடுத்துக்கிட்டோம்னா 2 இருக்கிற ரோ அண்ட் காலம் போயிட்டுனா இந்த 4 எலமெண்ட்ஸ் இருக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4, இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் வரும். அதனால மைனஸ் 2ங்கிறது என்ன ஆகிடும்னா ப்ளஸ் 2 ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் 1 எடுத்து எழுதும்போது சைனை சேஞ்ச் பண்ணி எழுதணும். 1 இருக்கிற காலம் அண்ட் ரோ போயிடுச்சுன்னா 4 இன்ட்டு 1 4, 1 இன்ட்டு 1 1, ஆனால் மைனஸ் 1 4 மைனஸ் 1. லாஸ்ட்டு 3 எடுத்துக்கிட்டோம்னா 3 இருக்கிற ரோ அண்ட் காலம் போயிடுச்சுன்னா இந்த 4 எலமெண்ட்ஸ் வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2 மைனஸ் 1. சிம்பிளிஃபை பண்ணுறோம். இட்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 4 ப்ளஸ் 2 6, மைனஸ் 1 இன்ட்டு 4 மைனஸ் 1 3, 3 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் 3, 2 இன்ட்டு 6 12, மைனஸ் 1 இன்ட்டு 3 மைனஸ் 3, மைனஸ் 3 இன்ட்டு ப்ளஸ் 3 மைனஸ் 9, 12 மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. இது டெல்டா இசட் ஈக்குவல் டு 0. இதுக்கப்புறம் எக்ஸ்ஒய் இசட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ்ஒய் இசட் வேல்யூ எக்ஸ் வேணும் அப்படின்னா டெல்டா எக்ஸ் பை டெல்டா. டெல்டா எக்ஸ் எவ்வளவு? 10. டெல்டா எவ்வளவு? 5. x is equal to 10 by 5 2. x ஓட வேல்யூ 2. நெக்ஸ்ட் y வேணும் அப்படின்னா டெல்டா y by
டெல்டா. டெல்டா ஒய் எவ்வளவு? -5. டெல்டா 5. 5 கேன்சல் ஆகிடும். ஒய்யோட வேல்யூ வந்து -1. லாஸ்ட் z வேல்யூ. z is equal to delta z by delta. டெல்டா zங்கிறது 0ன்னு வந்துடுச்சு. 0 பை எது வந்தாலும் 0 தான். அதனால z ஓட வேல்யூ 0. அவ்வளோதான்.